ஹலோ ஹைஸ், இன்றைக்கி நம்ம ஜேர்னல் நோட் புக் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி அமேசானில் கவர் பேஜஸ்லாம் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இது எப்படி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம கேன்வாவில் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சைடில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் ஃப்ளவர் கார்னர் டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் டிசைனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஓகேவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சைடில் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையே காப்பி பண்ணி க்ராப் கிடையாது, ஃப்ளிப் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஆப்போசிட் டைரெக்ஷனில். அப்படியே அதையே காப்பி பண்ணி மேனேஜ் இங்கே சைட்லேயே மேஜிக் ரெக்கமெண்டேஷன் காட்டுது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த சைட்லையும் வச்சுக்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இது பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்குது. ஸோ நான் அதை வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் நோட் புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நான் ஜேர்னல் நோட் புக்கு தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். த ஜேர்னல் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இது போல்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வருது. சரி, வேண்டாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்களும் பாருங்கள். உங்களுடைய கவர் பேஜஸ்க்கு எப்படி இந்த கண்டென்ட்டுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக இந்த ஜேர்னல் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு எதாவது கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பேஜில். ஸோ நடுவில் நகர்த்தி வச்சுக்கலாம். ஒரு கோட் ஸ்டிக்கர் மாதிரி இதில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோணுது. நான் அந்த ஸ்டிக்கர் தான் டைப் பண்ணுறேன். கோட் ஸ்டிக்கர். நான் டெக்ஸ்ட்டில் பார்த்தா எனக்கு அது செட்டாக எலமெண்ட்டில் வந்துடலாம். சைடில் எலமெண்ட்ஸு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கோட் ஸ்டிக்கர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் அந்த எலமெண்ட்ஸில் இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் காட்டும். யூ காட் திஸ் இல்லை ப்ரீமியமில் இருக்குது. நான் மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். நமக்கு ஸ்டிக்கர் நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டை போய்ட்டு நான் இதில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு ஏதாவது பெட்டராக கிடைக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ எல்லாமே ப்ரீமியம் போட்டிருக்காங்க. ஹாப்பி மூமெண்ட் இந்த மாதிரி கூட நம்ம போடலாம். நான் மேக் இட் ஹேப்பனே வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ட்ரான்ஸ்பரன்சியை லைட் பண்ணிக்கிறேன். அதாவது மேக் இட் ஹேப்பனை
இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபாண்ட்டையும் இந்த கவர் பேஜஸ்க்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் ஃபாண்ட்டு வந்து ஒன்றுனா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கவர் பேஜ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கவர் பேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நகர்த்தி வச்சு பார்க்குறேன். எந்த இடத்துல வச்சு நல்லாயிருக்கும். இது சென்டரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கு. ஷோ லேயர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை சைடில் காட்டும். ஸோ அது நம்ம பேக்ஸ் இந்த ஜேர்னல் மேக்கிட்ட இப்போ நான் பேக் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ட்ராக் பண்ணி நீங்கள் கீழே வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வச்சா அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. கவர் பேஜஸ் கரெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறேன். ஸோ எஃபெக்டில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கா, கவர் பேஜஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களோட ஓன் டிசைன் தான் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நானே தான் அந்த டிசைனும் பண்ணுறேன். இது எதுலேயும் எந்த டெம்ப்ளேட் பார்த்து நான் ரெஃபர் பண்ணலை. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் டிசைன் பண்ணுறேன். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது டிசைன் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திரும்ப நான் கவர் பேஜஸ் வேறு மாதிரி இருக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது சிம்பிளாக. ஸோ நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். நான் வந்து பர்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் தான் நான் தேடுறேன். பர்பிள் சொல்லிட்டு தீம்ஸ் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டுருக்கேன். ஸோ கவர் பேஜஸ் வந்து பர்பிள் தீம்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கவர் பேஜஸ் டீட்டெயில் கொடுக்கும்போது நான் பர்பிள் தீம்ஸ் கவர் பேஜஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். ஸோ யாரானா என்னோடய தீம்ஸ் இதுக்கு பர்பிளில் வேணும் எனக்கு கவர் பேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா என்னுடைய இது மேலே ஃப்ரண்ட்டில் வரது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ மறுபடியும் நான் டிசைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 ஃப்ளவரும் நான் மிங்கிள் பண்ணி வச்சதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கு. நீங்களும் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணாமல் இனிமேல் மல்டிப்பிளாக வச்சு பாருங்கள். கவர் பேஜஸ் செலக்ட் பண்ணும்போது நம்ம மல்டிப்பிளாக வச்சு ஒன்று ட்ரை பண்ணும்போது தான் நமக்கே ஒரு ஐடியா வரும். சிம்பிளாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா பார்க்க அட்ராக்டிவாக வச்சா தான் நம்மளுடைய பார்த்தோன்னே இது நல்லா இருக்க மாதிரிக்கணும் வாங்கவும் செய்வாங்க. ஸோ நம்ம அதனால கவர் பேஜஸ் எப்போவுமே வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஃபைனலாக நான் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் அதை இதே வச்சுக்கிறேன். கவர் பேஜஸ் இந்த மாதிரி ஒன்று அழகாக ரெடி பண்ணிவிட்டு டிசைனை நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா ஷேர்ன்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் பட்டன் பிடிஎஃப்பில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இன்டீரியர் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் பேஜஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இது காப்பிரைட் பேஜஸ். 3rd பேஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரூலரே உங்களுக்கு காட்டும் பாருங்கள். இந்த ரூலருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த லைனை வைக்கிற மாதிரி, ஏன்னா அது மார்ஜின்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம அப்லோட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு எரர் காட்டாது. இந்த மாதிரி நீங்கள் ரூலருக்குள்ளே வைக்க பாருங்கள்.
இந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராக் பண்ணுமோ நமக்கு 0.357 டிஸ்டன்ஸ் அப்படின்னு அதிலே உங்களுக்கு காட்டும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்ம எழுதும் போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரூலாக செட் பண்ணிக்கலாம். சில நோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியாக வச்சுருப்பாங்க, எழுதும்போது மேலே இருக்க லைனும் டச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா எழுதுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு நான் நெக்ஸ்ட் டைம் நம்ம புக்கு வாங்கும்போது கஸ்டமருக்கு ரொம்பவே இந்த புக் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பாருங்கள். 542 வச்சுருக்கேன், இது கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் வைப்போம். பர்பிள் ஃப்ளவர்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக எந்த எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது நான் இந்த ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஒரு சைடில் தான் இருக்குது, பேலன்ஸு நமக்கு தேவைப்படுது ரைட் இருக்குது. இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் மட்டும் எடுத்துக்கலாம். இது நான் ஓகேவாக இருக்குது. நம்ம இது பேக்ரவுண்டுக்கு வச்சுக்கலாம். வேறு ஏதாவது ஃப்ளவர் அட்ராக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ கிராஃபிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். இந்த மாதிரி நிறையா பர்பிள் கலரில் என்னென்ன இருக்கோ எல்லாமே காட்டும். நம்ம அதில் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம பேஜஸ்க்கு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கார்னரில் வைக்கிறதுக்கு தான் நான் ஃப்ளவரை தேடுறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம செலக்ட் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் அதோட பெட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஸ்மாலாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். ஓகே, மேலே கார்னரில் ஒரு ஃப்ளவர் வச்சிடலாம். வேறு ஏதாவது ஃப்ளவர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு குட்டாக தெரியல, ஸோ வேண்டாம். ஓகே, அதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் வைப்போம். மேலே அந்த மார்ஜின் டச் ஆகாமல் நம்ம அந்த ஃப்ளவர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதையே செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கார்னரில் அப்படி பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஓகே தான், இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கலாம். இந்த வேலையை கம்மி பண்ணி இது பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைனில் வச்சுருக்கேன். இது எனக்கு பெட்டராக இருக்குது. இதுவே நோட் பண்ணும்போது எழுதும் போது நமக்கு அந்த டிசைன்ஸ் அந்த டிஸ்டர்பாக இருக்காது.
ஸோ குட்டாக தான் இருக்குது. ஓகே, நான் 2 ஃப்ளவருமே வந்துட்டு ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு இப்படி தான் இருக்குங்க. லுக்கே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் அதே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இந்த லைன் வந்து தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது ரொம்ப பிரைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது. நம்ம ப்ரீமியமில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஓகே தான். ஸோ நம்ம இன்டீரியர் இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்பரன்சி எந்த வேலை முறைக்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். Ctrl+D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுமாரி 120 பேஜஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து 120 பேஜஸ் போடுறேன். Ctrl+D கொடுத்திங்கன்னா இந்தமாரி நீங்கள் ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ 120 பேஜஸ் வரைக்கும் நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பண்ணிட்டேன். 120 டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைலில் வச்சுக்கோங்க. நம்ம அமேசானில் எப்படி இதை அப்லோட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் வந்து 120 பேஜஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் ஃபைலில். இது நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம இதை மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அமேசானில் வந்து இது எப்படி வந்து அப்லோட் பண்ணலாம், இது எந்த டைட்டில் எப்படி கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் எப்படி தரலான்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது அமேசான் KDP பேஜஸ். ஃபஸ்ட்டு க்ரியேட் டைட்டில் அண்ட் சீரியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். நான் டைட்டில்லாம் கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், ஆத்தர் நேம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தீம்ஸு எப்படி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தீம்ஸு 120 பேஜஸ், ட்ரிபிள் பேப்பர் கவர், மல்டி பர்பஸ் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அண்டு இதுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் செக்ஷுவலுக்கு. அதுக்கப்புறம் Amazon.comல தான் போட்டிருக்கோம். கேட்டகரி பார்த்திங்கன்னா புக் செல்ஃப்ன்றதை நான் கேட்டகரியும் செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து லோ கண்டென்ட் புக்கு பார்த்திங்கன்னா ஜேர்னல், நோட் புக் அண்டு பிளானர் எல்லாமே லோ கண்டென்ட். அதனால் அது அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நான் கீவேர்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். எப்படி சர்ச் பண்ணி லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி செக் பண்ணி தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன்.
அண்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கலர் இன்டீரியர் மேலே பப்ளிக் கிட்டோடைய ஐஎஸ்பிஎன் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இது பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, ப்ரீமியம்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கலர்ஸில் தான் இன்டீரியர் கொடுத்துருக்கோம், அதனால் ப்ரீமியம் கொடுத்துருக்கேன். என்னுடைய ஸ்ட்ரீம் சைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சைஸ் செலக்ட் பண்ணிக்கணும் அது செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே ஒரு ஆப்ஷன் யூஸ் கவர் கிரியேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அமேசான் கவர் பேஜஸ் ஓப்பன் ஆகும். அவங்க கொடுக்குற இந்த கவருக்கான டிசைன்ஸு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை கொடுக்காம செகண்ட்ரியாக இருக்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டு அமேசானோட பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராயல்ட்டியாக ஒரு ப்ரைஸ் கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பப்ளிஷ் யுவர் பேப்பர் பேக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் நிச்சயம் எப்படி ஃபைண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.